வெல்கம் டு நாவின் சுவை. இன்றைக்கி நம்ம காரப்பொரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காரப்பொரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் பொரி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட் சட்னி, 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு வறுத்த வேர்க்கடலை. இப்போ காரப்பொரி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பொரி எடுத்துக்கிறோம். அந்த பொரி கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக நான் பீட்ரூட் சட்னி சேர்க்குறேன். பீட்ரூட் சட்னியில் உங்களுக்கு எப்படி ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் சட்னி உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு நான் என்னோட வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, மற்ற எண்ணெய் கம்பேர் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட, அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட நீங்கள் இன்னும் சத்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட்டை கூட துருவி இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஈவினிங் நீங்கள் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா இதை சீக்கிரமாக செஞ்சு 5 மினிட்ஸில் இதை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா இது விருப்பமாக சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சட்னி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளோட சுவையான காரப்பொரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கோனில் போட்டு சாப்பிடும்போது நம்ம ஸ்கூல் டேஸில் நம்ம வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் வரும். ஸோ இந்த ரெசிபி இதை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாவின் சுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.